தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 24 2025 ஆண்டு பிரித்தானிய அரசாங்கம் மிக முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றது. இலங்கையிலே போர்க்குற்றவாளிகள் என அறியப்படும் 4 முக்கிய நபர்களுக்கு எதிரான தடையினை விதித்திருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கம். இந்த தடை எதற்காக விதிக்கப்பட்டது, இந்த தடையினுடைய நோக்கம் என்ன, இந்த தடை விதிக்கப்பட்டதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது போன்ற பல விடயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். தடை விதிக்கப்பட்டார்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா முதலாவதால். அடுத்தவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடற்படை தளபதி வசந்த கருணையே இல்லாத வசந்த கர்ணகொட அவர் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய அவர் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன், அவருக்கும் கருணையே கிடையாது. எனவே இவர்களுடைய பெயர்களில் மட்டும்தான் அந்த கருணை என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கே தவிர அவர்களுடைய செயல்பாட்டில் கருணை இல்லை. இவர்கள் செய்த செயல்களுக்காக, இவர்கள் செய்த மனித உரிமை மீறல்கள், படுகொலைகள், கடத்தல்கள், அதற்கான திட்டமிடல்கள் என்று சொல்லி மிகப்பெரிய பட்டியலே இவர்களுக்கு பின்னால் இருக்குது, இவர்கள் செய்த செயல்கள் என்று சொல்லி அதற்காக பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது. இந்த தடை போக்குவரத்து தடை, மற்றது சொத்து முடக்கம், மற்றும் இவர்களை எதிர்காலத்தில் குற்றவாளிகளாக அடையாளம் காண்பதற்கும் இவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படுவதற்கும் இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது, முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. இந்த தடை விதிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்று பார்த்தோம் என்று சொன்னால், 2020 ஆண்டில் பிரித்தானியாவினுடைய வெளியுறவு அமைச்சுக்கு கீழே ஒரு உபபிரிவு மாதிரி ஒரு பிரிவு ஒன்று அமைக்கப்படுது. அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சாங்ஷன் ரெஜிம் என்று சொல்லி. இவர்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், இப்போ இலங்கை மட்டுமில்லாமல் வேறு நாடுகளில் சர்வதேச ரீதியாக ஏனைய நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் மனித உரிமை மீறல் நடக்குது, எந்தெந்த நாடுகளில் போர்க்குற்றங்கள் நடக்குது, மனித குலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடூரங்கள் எல்லாம் எந்தெந்த நாடுகளில் நடக்குதோ அந்தந்த நாடுகளில் இருக்கிற இந்த மாதிரியான தனிநபர்களையும் அமைப்புகளையும் தடை செய்கிறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். எனவே 2020 ஆண்டு இப்படியான ஒரு அமைப்பு பிரித்தானியாவில் உருவாக்கப்பட்ட உடனே பிரித்தானியாவில் இருக்கின்ற மனித உரிமை ஆர்வலர்கள், இளையவர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் என்று சொல்லி பல தரப்பினர்கள், பல தரப்பட்டவர்கள், பலதரப்பட்ட அமைப்புகள் இதை ஒரு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். இதை பயன்படுத்தி என்ன செய்யணும் சொன்னால், இலங்கையிலேயும் போர்க்குற்றவாளிகள் இருக்கணும், அவர்களும் நிறைய போர்க்குற்றங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி சகல ஆவணங்களையும் திரட்டி அது சம்பந்தமான கடிதங்கள், நிறைய கையெழுத்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு நிறைய ஆவணங்களை ஒப்படைக்கணும். அது ஜெனரல் ஷவேந்திர சில்வாவாக இருக்கட்டும் அல்லது ஏனைய போர்க்குற்றவாளிகளாக இருக்கட்டும், எல்லார பற்றின சகல விவரங்களையும் திரட்டி அதற்குரிய ஆவணங்களையும் திரட்டி குறிப்பிட்ட இந்த அமைப்புக்கு ஒப்படைக்கப்பட்டு வேண்டுகோள் வைக்கப்பட்டது, இவர்களையும் தடை செய்யணும், இவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி. அப்ப 2020 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கடந்த கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இங்கு இருக்கின்ற நிறைய அமைப்புகள், எளியவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராடி, தொடர்ச்சியாக குரல் கொடுத்து இடைவிடாது மேற்கொண்ட முயற்சிகளினுடைய ஒரு பலனாகத்தான் இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கம் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. பார்த்தோம் என்று சொன்னால், ஜெனரல் ஷவேந்திர சில்வா மற்றும் கர்ணகொட மற்றும் ஜெகத் ஜெயசூரிய, கருணா எல்லாருமே போர்க்குற்றவாளிகள் என்றது அகில உலகத்துக்கே தெரியும், முழு பேருக்குமே தெரியும் இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி. ஆனால் இலங்கையில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இவர்களை பாதுகாக்கிறதிலையும், இவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறதிலையும், இவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகளை கொடுத்து இவர்களை கௌரவிக்கிறதுல தான் கண்ணும் கருத்துமா இருந்ததை ஒழிய இவர்கள் மீதான குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் சர்வதேச நாடுகள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கும். எவ்வளவு காலத்து தான் பொறுத்து கொண்டிருப்பினோம் தானே. அப்ப சர்வதேச நாடுகள் கொஞ்ச நாளை போக விட்டு மறந்து போடுவினோம், நாட்கள் செல்ல எல்லாரும் இதை பற்றி மறந்துடுவினோம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் ஒருவேளை எதிர்பார்த்திருந்தா அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னு சொன்னா, சர்வதேச நாடுகள் இதை அப்படி லேசில் விடாயினம், யார் குற்றம் செய்தவையோ அதுக்குரிய தண்டனை கிடைச்சே ஆகணும் என்றதான் சர்வதேச நாடுகளுடைய நிலப்பாடு. உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க இங்க இன்டர்வியூ கொடுத்தவரானே அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார், கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார் இந்த கேள்விகள் எல்லாமே பட்லந்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி. எனவே நீங்கள் எப்ப குற்றம் செய்திருந்தாலும், எத்தனை 30-40 வருஷங்களுக்கு முதல் குற்றம் செய்திருந்தாலும் கேட்கிற கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருப்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், எவ்வளவு காலம் சென்றாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சர்வதேச நிலப்பாடு.
நிலைப்பாடு. எனவே இலங்கை அரசாங்கம் வந்து இப்ப இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து ஒரு புதிய பாதையில நாட்டை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யணும், நாட்டை வந்து வளப்படுத்தணும், சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும், நாட்டை வந்து பெரிய அளவில் வளப்படுத்தணும்னு சொல்லி அப்படி வளப்படுத்துறது வந்து உண்மையாக இருந்தால் நீங்க வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும். இந்த போர் குற்றவாளிகளை வந்து நீங்க பாதுகாத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அவர்களுக்குரிய விசாரணைகளை வந்து நீங்க செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களால ஒருபோதும் நாட்டை வந்து வளப்படுத்தவே முடியாது. இந்த ஒரு கருப்பு புள்ளி, இந்த ஒரு கரை வந்து இருந்தோம் தான் இருக்கும். எனவே ஒரு கரையை வச்சு கொண்டு வெள்ளை ஆடையை நீங்க காட்டவே முடியாது. ஒரு வெள்ளை ஆடையில வந்து கருப்பு புள்ளி போட்டால் தெரியும், அப்படியே புறம்பா தெரியும். எனவே அப்படிப்பட்ட கருப்பு புள்ளிகள் தான் இந்த போர்க்குற்றவாளிகள். எனவே இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். சர்வதேசத்தோட வந்து ஒத்துழைச்சி ஏதாவது ஒன்று செய்யணும். அப்ப தமிழ் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொடுக்கணும். காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து சரியான பதில சொல்லணும். இப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணினா மட்டும்தான் நாட்டை வந்து வளர்த்து கொண்டு போக முடியும், அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போக முடியும். இதுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா, நாட்கள் போக போக எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துவிடும் என்று சொல்லி யாராவது எதிர்பார்த்திருந்தா அது மிக மிக தப்பு. அப்படியான ஒரு நினைப்பை வந்து இல்லாம ஆக்கி இருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம். இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கம் இந்த 4 பேருக்கு மேலே விதிச்ச இந்த தடை வந்து தனியாக பிரித்தானிய அரசாங்கம் விதிச்ச ஒரு தடையாக மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரித்தானிய அரசாங்கமே தடை விதிச்சிருக்குன்னு சொன்னா ஏனைய நாடுகளும் இவர்கள் மேல தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே இந்த தடை செய்யப்பட்டவர்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து பாதுகாக்குமாக இருந்தால், தொடர்ந்து பொத்தி பொத்தி பாதுகாக்குமாக இருந்தால், அது இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த காலத்திலுமே பிரச்சனை தான், எப்பவுமே பிரச்சனை தான். எனவே இலங்கை அரசாங்கம் வந்து உண்மையிலேயே வந்து இனங்களுக்கு இடையில வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும், நாட்டில் வந்து உண்மையான அமைதியை கொண்டு உண்மையான வளர்ச்சியை கொண்டு சொல்லி உண்மையாக இதய சுத்தியாக ஆசைப்படுவீனமாக இருந்தால் அவர்கள் வந்து இந்த போர் குற்றவாளிகளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்தே ஆகணும். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா கருணா அவரை விட்டா வாய்களையே கணக்க கதைப்பார். நான் கிழக்க பாதுகாக்கிறேன், கிழக்கில் இருக்கிற இளைஞர்களுடைய உயிரை பாதுகாத்துறான், அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடியெல்லாம் கதைப்பார். நேற்று முந்தின நாள் கூட இதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தவர் இந்த புதிய கனவான் ஒப்பந்தம் போடையக்குள்ள. அப்பயே நாங்கள் சொல்லியிருந்தனால இவையிலே கனவான்கள் இல்லை, பிறகு எப்படி கனவான் ஒப்பந்தம் போடினோம் என்று சொல்லி இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்குது, நீ கனவானே இல்லை ராசா, நீ ஒப்பந்தம் போட்டும் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி தானே பிரித்தானிய அரசாங்கம் அப்படி நெத்தி போட்டியில் அடிச்சு கிடக்கு, நீ கனவான் இல்லை என்று சொல்லி. அரசாங்கம் ஆட்சிக்கு வரைக்கும் என்ன சொன்னது, நாங்கள் திருடர்களை பிடிப்போம், கள்ளர்களை பிடிப்போம், நாங்கள் திருடர்களை பிடிக்கும் போது யாரும் அழக்கூடாது என்றெல்லாம் சொன்னீங்கள். இந்த திருடர்களையும் பிடியுங்களேன், இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி சர்வதேச நாடுகள் சொல்லுது. இப்ப இன்றைய இந்த பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய இந்த தடைக்கு வந்து இங்க சிங்கள ஊடகங்கள் என்ன செய்யும், இனவாத சிங்கள ஊடகங்களும் அங்க இருக்கக்கூடிய இனவாதிகளும் வந்து என்ன சொல்லுவினோம், இது வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற புலிகளினுடைய வேலை, அவர்கள் வந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்திருப்பார்கள், பிரித்தானிய அரசாங்கத்தை வந்து மயக்கி போட்டார்கள், பிரித்தானிய அரசாங்கத்தை வந்து ஏமாத்தி இப்படியான ஒரு தீர்ப்பை வந்து வர வைத்திருக்கிறார்கள், பிரித்தானிய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, ஆட்சி அமைப்பதற்காக இப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்து என்று சொல்லி சும்மா உருட்டி போட்டு அதை வந்து சிங்கள மக்களுக்கு சொல்லி போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லாத மாதிரி விழுந்து மீசையில் மண்படாத மாதிரி நடந்து கொள்ளுவினோம். ஆனால் அது வந்து நிறைய காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய காலத்துக்கு இந்த தந்திரம் வந்து பலிக்காது. எனவே இப்போதைய அரசாங்கமும் இவர்களை பாதுகாக்குமாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாகத்தான் இருக்கும், கருப்பு புள்ளியாகத்தான் இருக்கும். நீங்களாம் திருடர்களை பிடிக்கிறீங்க, எத்தனையோ குற்றங்களை வந்து வெளியில கொண்டு வரீங்க, எத்தனையோ லஞ்ச ஊழலை வந்து அம்பலப்படுத்துறீங்க, ஒவ்வொரு நாளுமே வந்து பட்டியலாக வெளியிடுறீங்க, நிறைய பேரை பிடிச்சி விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, பிடிச்சி சிறையை கிடைக்கிறீங்க, செய்றீங்க தானே. அப்பயும் இவையில விட்டு வச்சுக்கிறீங்க, இவையில் மேலே நடவடிக்கை எடுங்க, இவையில் மேலே நடவடிக்கை எடுங்க, ஏன்னா இவையெல்லாம் பெரிய குற்றவாளிகள். எனவே இவர்களுக்கு ஒரு வழி பண்ணாமல் இலங்கை அரசாங்கத்தால் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியாது. அதோட நீண்ட காலத்துக்கு வந்து சர்வதேச நாடுகளை வந்து ஏமாத்தி கொண்டும் இருக்க முடியாது. எனவே இது வந்து எங்களுடைய சொந்த பிரச்சனை, எங்களோட உள்நாட்டு பிரச்சனை, இதில் வந்து அவர்கள் தலையிடக்கூடாது, அவர்களுடைய கதையை கேட்டு வெளிநாடுகள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சும்மா சொல்லலாம், அதை வந்து சிங்கள மக்கள் நம்பலாம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு மூளை இல்லையா, அவர்களுக்கு சிந்திக்க தெரியாதா, அவர்கள் நாங்கள் சொல்கிற கதையை மட்டும் கேட்டால் செயல்படுவினோம் இல்லையேன்னு அவர்கள் தாங்களே அனலைஸ் பண்ணி பார்ப்பினோம், எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து செக் பண்ணி பார்ப்பினோம், இவர் உண்மையிலேயே போர் குற்றவாளி தானா, இவருக்கு அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்னென்ன குற்றங்கள் செய்தவர்னு சொல்லி அக்குவரு ஆணிவரா அலசி போட்டு தான் ஒரு வார்த்தையை வந்து விடுவினோம். பிரித்தானிய அரசாங்கம் ஒரு வசனத்தை சொல்லுதுன்னா சும்மா சொல்லுமா இல்லையேன, வட்டிவா A to Z அனலைஸ் பண்ணி போட்டு தான் சொல்லிவினோம். எனவே இலங்கை அரசாங்கம் சிங்கள மக்களை ஏமாற்றி நாட்டில் இருக்கிற ஏனைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறத விட்டுட்டு போர் குற்றவாளிகள் என்று சொல்லி சர்வதேச நாடுகள் சொல்லுதா, அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அந்த உண்மையான திருடர்களை பிடிக்கிற நடவடிக்கையாக இருக்க முடியும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு தானே, திருடர்களை பிடிப்போம் என்று சொல்லி. இவையில பிடிங்க முதல்ல.